வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அந்த அருணை கூப்பிட்டு அவங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்பவே சத்தம் போடுறாரு. உன்னை வந்து 3 நாள் சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுபோக இன்னும் இந்த மாதிரி வேலை பார்க்காத, அடுத்தவங்க ஒரு சின்ன ஒரு தப்பை வந்து செஞ்சால் நீ பெருசாக காட்டுற, ஆனால் உன் மேலே தப்பு இவ்வளோ பெரிய தப்பை வச்சுருக்க. கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க, இன்னும் 3 நாளைக்கு இவன் சஸ்பெண்ட் தான்னு சொல்லிட்டு, நானே வீட்டுக்கு கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. வெளியே வந்து அவர் ஃப்ரெண்ட்டை சொல்கிறாரு, இந்த முத்தை வந்து நான் சும்மா விட மாட்டேன், என்னை வந்து 3 நாள் வந்து யூனிஃபார்ம் கலத்த வச்சுட்டான், அவனை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவன் நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. போய்கிட்டே முத்து வெளில வாடா அப்படிங்கிறாங்க. சார் கேள்விப்பட்டேன் 3 நாளாக நீங்கள் சஸ்பெண்ட் ஆகாமல் அப்படிங்கிறாங்க. ஆமாடா எல்லாம் உன்னால தான், முதுகுவலியை பிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாருங்க பாருங்கள், நீங்கள் பார்க்குற வேலைக்கும் போட்டிருக்க யூனிஃபார்மும் தான் மரியாதை கொடுத்தேன். இதுக்கு மேலே நீங்கள் எதையாவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு பதில் வரும், பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கணத்தை வந்து ஓவியம் வரைஞ்சா அந்த கணத்தை காமிச்சிட்டு இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, குஸ்தி விளாடனா குஸ்தி விளாட சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை மல்யுத்தம்னாலும் மல்யுத்தம் பண்ணுவோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தண்டான திமிரு, வாடா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சார் நீங்கள் தான் கூப்பிட்றீங்க, இதில் என்னதான் வந்தாலும் நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம்டா, நானே வந்து ஒரு பாக்ஸிங் வீரர், நீ என்கிட்ட வந்துடுவியா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் 2 பேரும் சண்டைக்கு ரெடியாகிறத எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க. முதல்ல 2 பூசை வந்து முத்துக்கு கொடுக்குறாரு. பயங்கரமாக இருக்கீங்களா சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் லேசுன்னு நினச்சியாடா, என்கிட்ட வச்சுக்காத பிச்சிருவேன் இறக்குறக்கையா அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை முத்து போட்டு வெளுக்கிற வெளுப்பில் அடையப்பா அடையம்மா அடையப்பா அடையம்மான்னு சொல்லிட்டு காற்றாண்டை சுற்றி ஓடுதாரு. முத்து வெளுன்னு வெளுக்காரு. வெடி எடுத்துகிட்டு ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்துகிட்டு கிடந்து தெரியாமல் ஓடிடுறாங்க. வீட்டில் போய் இவனை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, வேறு மாதிரி தான் பண்ணணும், 3 நாள் கழிச்சு நான் வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. யாருன்னு பார்த்துட்டு, அருண் என்னாச்சு, உடனே 3 நாளாக வேலையை விட்டு நிப்பாட்டாங்களாமே, என்னப்பா கதை, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் அந்த முத்துன்னு ஒருத்தன் பண்ணுறது தான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஏன்டா அவன்கிட்ட வச்சுக்கிற, அது போக நீ அடுத்தவங்கள்ட்ட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கும் போது நீனும் கரெக்டாக இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, காலகாலத்தில் உனக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போனா அதான் நீ சரியாக வருவான்னு நினச்சிட்ருக்கேன், எப்படி இருக்கும்போது இப்படி ஏன்டா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. திடீர்னு அவங்க அம்மாவுக்கு மூச்சு பேச்சு இல்லை, அது கண்டதெல்லாமே நினச்சி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் அங்கேருந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்து சொல்லுதாங்க, உங்கள் அம்மாவை பெட் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் கோவப்பட்டால் வச்சா இப்படி ஆயிரும், நான் சொல்லியிருக்கேனா சொல்லலையா, பேசாமல் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, 1 மாதம் அவங்க இங்கே இருக்கட்டும், சரியாயிடும் அதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அந்த அதிகாரி, சார் எனக்கு 3 நாள் தான் லீவு, 3 நாள் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சார் உடல் வந்து எப்போ சரியாகுது எது ஆகுதுன்னு சொல்லி அவங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் சொல்ல முடியும். நீங்கள் 3 நாள் தான் லீவு, 3 நாளில் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன எலக்ட்ரிகானிக்கல் பொருளா அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்க்க ஆள் இல்லை சார், என் வீட்டில் நானும் எங்கள் அம்மா தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா, யார் பார்த்தா அப்படிங்கிறாங்க. இங்கே வேலை பார்த்த ஸ்டாஃப் வந்து பார்த்தாங்க, அவங்க பேர் வந்து சீதா அப்படிங்கிறாங்க. சரி அவங்ககிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், அவங்க டியூட்டி முடிஞ்சும் பார்ப்பாங்களான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அப்படின்னு தேடி போகிறாங்க. இங்கே சீதா அவங்கள கண்டுக்கிடாமல் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சீதா வந்து பேசினா பேச மாட்டேறீங்க, தெரியாத ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் ரோட்டில் நான் வந்து பைக்கை ஓட்டி தான் பார்க்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் ஃபைன் போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டீங்க. உங்கள் கூட வந்த அதிகாரி கூட சார் மனசாட்சியாக பாருங்கள், அந்த பொண்ணு ரோட்டில் ஓட்டு போகல, பைக்கு தெளிவாக இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோதான், அப்படி சொல்லும் போது கூட நீங்கள் வந்து விம் பண்ணீங்க. அதுபோக நீங்கள் வந்து காசு கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி நீங்கள் எனக்காக ஃபைன் கட்ட போகிறீங்க. எனக்காக யாரும் ஃபைன் கட்ட வேணாம் சார், நாங்கள் பெரிய பணக்காரங்க கிடையாது, ஆனால் எங்களுக்கு தன்மானம் இருக்குது, அடுத்தவங்க உழைப்பில் நாங்கள் வாழ மாட்டோம் சார், என்ன விஷயம் இப்போ சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக முடியல அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்காங்க. பார்த்துட்டு என்னம்மா என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலம்மா, திடீர்னு ஏதாவது ஆயிடுது, என் மோகன் நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது, அவன் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா அது எனக்கு மனசுலேயே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க.
உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கவலைப்படாதம்மா, நம்மளும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, நீ இருக்க தெம்பில் தான் நான் இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் அருண் 3 நாளாக இருக்கிறாரு. 3 நாளாக சீதா நல்லா பார்க்குறாரு. சீதாவை அவருக்கு நல்லாவே பிடிச்சி போகுது. சீதா பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சீதா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன், வருங்கால மாமியார் நீ நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இங்கே சாராகவே இருங்க, என்ன நான் வந்து இங்கே தள்ளியே இருந்துக்கிறேன், என்னை வந்து மனைவியாக நீங்கள் நினைக்க வேண்டாம், எனக்கு அதுக்கு விருப்பம்லாம் கிடையாது. எனக்கு வந்து எப்போவுமே இயல்பாக இருக்கிற ஆள் தான் பிடிக்குமே தவிர்த்து ஒரு நேரம் ஒரு மாதிரி நடந்துக்கிறவங்க இன்னொரு நேரம் ஒரு மாதிரி நடந்துக்கிறவங்க எனக்கு பிடிக்காது சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வேலை விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சார், நானும் உங்கள் வீடியோவை பார்த்தேன், நீங்கள் வந்து எல்லாருக்கும் ரூல்ஸு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ரூல்ஸை மதிக்கலையே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவர், அந்த முத்தை நான் சும்மா விட மாட்டேன், அவன் தான் நீ இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறாங்க. எந்த முத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார் பஸ் ஸ்டாண்டில் டிரைவராக ஓடுறாங்களா அப்படிங்கிறாங்க. அது எங்கள் மாமா அப்படிங்கிறது. உங்கள் மாமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. போய் சொல்லாதா அப்படிங்கிறாங்க. உண்மையில அதான் எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணா நீ அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ நல்ல பணமாக இருக்க, உனக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா தப்புன்னு தெரிஞ்சால் என்ன பதில் பேசுவார், மற்றபடி அவர் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டார் அப்படிங்கும்போது, இந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளையா, இந்த பிள்ளைய எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது 3 நாள் லீவு முடிஞ்சிருது. முடிஞ்சோன்னா டூட்டிக்கு மறுபடியும் போயிடுறாங்க. முத்து தான் என் மாமனா, இவன் தான் பார்க்க. ஆனால் முத்துக்கு வந்து நம்ம அம்மாவை பார்க்க தெரிஞ்சால் பார்க்க மாட்டானே, அப்போ இவனை ஆஸ்பத்திரி போகாத அளவுக்கு பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஒரு புறம். இன்னொரு புறம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக அவருக்கு இந்த பொண்ணு கேட்கணும் அம்மா வேறு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட போய் தான் பொண்ணு கேட்கணும், இந்த மாதிரி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ சீதாவோட அட்ரஸை விசாரித்து வந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயில் வாசலில் பூ கடை வச்சுட்டு அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. பேசிட்டு, எனக்கு உங்கள் பொண்ணு வேணும், நல்லாவே பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்ல அன்பாக பார்த்துக்கிட்டது உங்கள் பொண்ணு கிடைச்சா போதுமானது, நான் வந்து அதிகாரியாக இருக்கேன், இங்கே என்ன பிஸியாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் நல்லா பார்த்துப்பேன் வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஐயா, எதுனாலும் என் மாப்பிள்ளை தான் ஐயா சம்மதம் சொல்லணும், எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் மூத்த பையன் என் மருமகன் தான், அவங்க தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்கய்யா அப்படிங்கிறாங்க. உடனே யார் முத்துவா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவனுக்கெல்லாம் கேட்கணுன்னா எனக்கு அவசியமே இல்லை, அவன் ஒரு சாதாரண டிரைவர், அவன்கிட்ட நான் பொண்ணு கேட்டு கட்டணுமா, அப்படிலாம் கட்ட முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, அவர் டிரைவரோ என்னவோ, எங்கள் வீட்டு மூத்த மருமகன், எங்கள் மூத்த மருமகன் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே நேராக நடந்ததை போய் அம்மாட்ட சொல்கிறாங்கம்மா, அந்த பொண்ணு வேண்டாம், அவங்க மச்சானுக்கு எனக்கு ஆகாது, அவர்கிட்ட போய் தான் பொண்ணு கேட்கணுங்காங்க, அதில் ஆகிக்கூடாதும்மா அப்படிங்கிறாங்க. விட்டு கொடுத்தவங்க ஒரு நாளும் கெட்டு போனதில்லை, நம்ம விட்டு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் அவங்க முன்னாடிலாம் விட்டு கொடுத்து நான் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க. சும்மாரு, நேராக அவங்க மச்சான் வீட்டை கூட்டு போய் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்கம்மா. ஒரு நிமிஷம் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே டோட்டிக்கு வா அப்படிங்கிறாங்க. டோட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணி அவர் வேலையை பார்த்துட்டு கிடக்காரு. முத்தை பார்க்க போகலை. இப்படியா இருக்குது. இங்கே மீனா வந்து முத்துக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க, நம்மளுக்குன்னு தனியாக ரூம் இல்லை, அத்தை சொன்னதை கவனிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு 1000 சொல்லுது, என்னத்தை கவனிச்சிங்களான்னு கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்களுக்குன்னு சொல்லி கற்பனையாக ரூம் கட்டியிருக்கீங்களா, அங்கே போய் இருங்க போகணுன்னு ஒரு மாதிரி சொல்லுதாங்க. அதுபோக நம்ம எது செஞ்சாலும் காலையில் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கும் உனக்கு தனியாக ரூம் கட்டி நீ சுதந்திரமாக வைக்கணும் தான் ஆசை, ஆனால் அதுக்கு இங்கே வழி இல்லாமல் இருக்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒன்றும் புரியலை. அங்கே ஒண்டியில் ஒரு 1,50,000 ரூபாய் தான் இருக்குது, இன்னும் 2,00,000 ரூபா வேணும், அதுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாமல் இவங்க நடந்துகிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அங்கே புரோன்மணி வந்து பொண்ணு வீட்டில் பேசி 2 வீட்டு வேலையும் நான் தான் செய்வேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது குறை சொல்கிறாரு. டெக்கரேஷன் பண்ணுறது, மற்றபடி பூ அலங்காரம், இந்த வாடகைக்காரு எல்லாமே வந்து இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணவங்க பார்த்துப்பாங்க, அவங்க என் ஃப்ரெண்டோட வீட்டில் உள்ளவங்க அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டை பார்த்தா எடுத்துகிட்டு வரட்டும், மாப்பிள்ளை வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு எல்லாம் கறிப்புளி எல்லாமே நான் பார்த்துப்பேன், ₹1 செலவு கூட உங்களுக்கு பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறாரு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நானும் பொண்ணு வீட்டுக்காரன் தானே, பொண்ணு எனக்கு மோகமாக தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரியா அப்படிங்கிறாங்க. இங்கே வராங்க. இங்கே வந்து கறிக்கடையில்
சரியான முகூர்த்தம். முகூர்த்தத்துலேயே ஒரு கல்யாண வீட்டு 2, 3 கல்யாண வீட்டுக்கு இவர் தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த வேலை முடிஞ்சுட்டு ரொம்ப அசதியில் படியில் இறங்கும்போது பொத்துன்னு கீழே விழுந்துருந்தாரு. இங்கே ப்ரோன்மணிக்கு எந்திய கூட முடியல, குறுக்கு நொறிஞ்சிருது. நொறிஞ்சோன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்காங்க. வச்சோன்னே தங்கச்சி மூலம் எல்லாருமே பார்க்காங்க. அண்ணே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுண்ணே நம்ம மருமகன் கல்யாணத்தோட அப்படிங்கிறாங்க. அதை பற்றி என்ன இருக்குமா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் தானே நின்று செய்யணும், நீங்கள் இப்போ யாருன்னே செய்ய போகிறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாத்துக்கும் வந்து ஆள் இருக்குது இப்போ ரெடிமேடா, காசை கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணன் வந்து காசுலாம் வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணன் இல்லாத குறை உனக்கு தெரியக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு வரவேற்புலாம் முடிஞ்ச பிறகு அண்ணனுக்கு சரியாயிடும். சரியான பிறகு நான் அண்ணன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, எங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க நல்லது சொல்லுதாங்க. இவங்க பரசு வீட்டிலேருந்து எல்லாம் பார்க்காங்க, பார்த்துட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த விசேஷத்தை நம்ம தான் எடுத்து செய்யணுமா, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிக்காரு பரமசம். அப்புறம் முத்துக்கு மீனாவுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளையோட தாய் மாமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னாரு, திடீர்னு அவர் கீழே வந்துட்டார், அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார். எப்படி இருக்கும்போது இந்த கல்யாண வீட்டுக்கு விசேஷத்தில் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் வைக்கணும் முத்து மீனாவை சொல்லுதாங்க. அப்போ அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கும்போது தப்பாக வச்சுக்காதீங்க, பொண்ணு வீட்டுக்கும் இதுக்கும் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும், அதுக்கு எல்லாமே நாங்கள் பே பண்ணிடுவோம். ஏன்னா மாப்பிள்ளையோட தாய் மாமா எனக்கு எந்த செலவுமே தரல, இந்த செலவே நான் ஏற்றுக்கிறேன், பொண்ணை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கலாம் முத்து, நான் 2 வீட்டினுடைய செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்கள் தான் கொடுப்போங்கிறாங்க. உடனே எங்கள் பரசுக்கு என்ன செய்யணும்னு தெரில. அப்போ ஒன்று செய்யுங்க, முத்து பேச ஆரம்பிக்கார். பொண்ணு வீட்டில் மாமா கொடுக்கட்டும், மாப்பிள்ளை வீட்டில் நீங்கள் கொடுத்துருங்க, எங்களுக்கு அசல் மட்டும் தந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லுது, தப்பாக நினைக்காதப்பா, தொழிலில் எதுவுமே குறைக்கக்கூடாது, நீங்கள் தரமாக செஞ்சு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், நான் கரெக்டான காசு தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து சொல்லுவார், மீனா அங்கே பாரு, எல்லா கல்யாணத்துலேயும் டெக்கரேஷன் வேலையும் பூ மட்டும்தான் பார்ப்பேன், ஆனால் இந்த கல்யாணத்தை பொறுத்த மட்டும் 2 மண்டபத்துலேயும் நம்ம தான் வந்து வரவேற்புலேருந்து சமையல்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து தோரண கட்டுலேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும், A to Z நம்ம தான் பண்ணணும், சரியா? அதனால் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க கொஞ்சம் பணம் தேவைப்படும்னாங்க அப்படிங்கிறாங்க. அதாமே நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, நம்ம பண்ணிக்கலாம், நம்ம வந்த பிறகு இவ்வளோன்னு சொன்னால் தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வேறு வழியே இல்லாமல் உண்டியலை வந்து உடைக்கிறாங்க. உடைக்கும் போது அதில் 1,50,000 ரூபா இருக்குது. அதை எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ஆட்களையும் சம்பளம் பிறகு தரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலை செய்ய வைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாங்க. கல்யாண நாள் வந்துடுது. கல்யாணம் ரொம்ப சீரும் சிறப்புமாக முடியுது. முடிஞ்சோடனே வரவேற்பும் போயிடுறாங்க. வரவேற்பு முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. புது பொண்ணும் புது மாப்பிள்ளையும் ப்ரோன்மணியை பார்க்க போகிறாங்க. அவர் இன்னும் ஒரு வாரத்தில் சரியாக வீட்டில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. இவங்களை வந்துடுறாங்க. அப்போ மறுநாள் வந்து முத்து மீனாவும் பரசு கூப்பிட்டுட்டாரு, மாப்பிள்ளையோட அப்பாவும் கூப்பிட்டுட்டாரு. எவ்வளோப்பா வந்துச்சு, அதுப்பா வந்துச்சுங்கும்போது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும்ல கொடுங்க அப்படிங்கும்போது, இல்லை எப்படி நாங்கள் தர முடியும், நீங்கள் கிழங்கு தரோம் அப்படின்னோடனே இவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்போ பரசு சொல்கிறாரு, இதே மாதிரி இத்தனை சதுரடி வந்து வேலை செஞ்சால் எவ்வளோ வரும், இதுக்கெலாம் எவ்வளோ வரும்னு ஒரு ஆள்கிட்ட தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க உங்களுக்கு பொண்ணு டெக்கரேஷனு சாப்பாடு இதுக்கெலாம் வந்து இவ்வளோ செலவு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த அமௌண்ட் நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணி கொடுத்துடலான்னு மாப்பிள்ளை வீட்டும் பொண்ணு வீட்டும் பேசி பணத்தை ரெடி பண்ணி வைக்காங்க. இங்கே முத்து மீனாவும் வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மஞ்சள் பையில் பணம் இருக்குது. உடனே இவ்வளோ பெருசாக பணம் தந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து, மீனா அங்கே பாருங்கள், நீங்கள் நல்லாவே செஞ்சு கொடுத்தீங்க, உங்கள் குடும்பம் மாதிரி. இப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்ய வேண்டியது செய்யணும், வாங்கிக்கோப்பா மீனா வாங்கிக்கோ அப்படிங்கிற. இல்லை வேண்டாம்மா குறைச்சி கொடுங்க அப்படிங்கிற. இல்லைப்பா, ஊர் உலகத்தில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தந்திருக்கேன், உங்களுக்கும் கட்டணும்ல அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தோட நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா, நம்ம வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வேலைக்கு வந்தவங்களாம் சம்பளம் கொடுப்போம், அப்புறம் அட்வான்ஸ் போட்டு தான் எல்லா பொருளும் வாங்கியிருக்கோம், அதை செட்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதில் அண்ணாமலைட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலை பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு கையில் கொடுக்காங்க. விஜயா மோரை மீன் தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக சம்பளம், அட்வான்ஸ் போட்டு பூ வாங்கினது, டெக்கரேஷன் வாங்கினது, அதுக்கெல்லாம் பணத்தை கொடுக்காங்க. மீதி பணம் எவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே கணக்கு பண்ணுதாங்க. மீனா, மீதி பணம் ஒரு 5,00,000 ரூபாட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க, இது நம்மளுக்கு மாடிக்கு ரூம் கட்டுறது காணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக காணும் மீனா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு, அப்பா மேஸ்திரி இப்போ வந்துடுவாருப்பா, அவர்கிட்ட உன் கையால் இந்த பணத்தை கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, மாடியில் ரூம் கட்டுறதுக்கு வந்து பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து விஜயா பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து கற்பனையில் தான் மாடியில் வீடு கட்டி இருக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க.
அவங்க வாயிலையும் முகத்துலையும் கரிய பூசணும்னா கண்டிப்பாக வந்து மாடியில் ரூம் கட்டி ஆகணுமா வர அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உழைச்சி முன்னேற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. உங்களுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் தெரியுதான், அதை தகர்த்து எறிஞ்சிக்கிட்டு அடுத்த இலக்கு நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுபோக உங்கள் தொழிலில் ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலை உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே இந்த மேரேஜ் டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலையாக இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டு போங்க. எனக்கும் வீட்டில் இருக்க போர் அடிக்கி புதுசு புதுசாக நானும் நிறைய விஷயத்த பார்த்த மாதிரி இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை நான் பிரிதொருவருக்கு யாருக்காவது சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப கடுப்பாகிறாங்க. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.